மூட்டு வலியினுடைய அறிகுறி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மூட்டு தேய்மானத்தினுடைய சிம்ப்டம்ஸ் எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்? மூட்டு எலும்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 எலும்புகள் சேர்ந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும். மூட்டு அப்படின்றது முழங்கால் மூட்டு அப்படின்றது தான் காமனா வந்து தேயக்கூடிய ஒரு நிலைமையில வந்து இருக்கும். தொடை எலும்பு, கீழ இருக்கக்கூடிய கால் எலும்பு, நடுவுல இருக்கக்கூடிய முழங்கால் சில்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு 3 எலும்புகள் சேர்ந்த ஒரு இடம் தான் நம்மளுடைய முழங்கால் மூட்டு அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு எலும்புகளுக்கும் நடுவுலயும் உரசாம இருக்கிறதுக்காக ஒரு ஜவ்வு பகுதி வந்து இருக்கும். அந்த ஜவ்வு வந்து விலக ஆரம்பிக்குது, இல்ல அந்த ஜவ்வுல ஏதாவது விரிசல் வர ஆரம்பிக்குது, இல்ல கிழிசல் வர ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம எலும்புகள் வந்து ஒண்ணோட ஒண்ணு வந்து முட்டி வந்து உரச ஆரம்பிக்கும். அது ஓரத்துல இருக்கக்கூடிய குருத்து எலும்புகள் கார்ட்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலும்புகளுடைய தேய்மானம் அப்படின்றது கீழ் பகுதிகள்ல, ஓரமா இருக்கக்கூடிய பகுதிகள்ல காமனா வந்து நடக்கும். முக்கியமா அந்த 3 எலும்புகள்ல தேய்மானம் அடையக்கூடிய பகுதி அப்படின்றது கீழ் பகுதியில இருக்கக்கூடிய எலும்புகளா தான் இருக்கும். நார்மலா இந்த முழங்கால் மூட்டு அப்படின்றது அழல் கீழ் வாயு அப்படின்ற ஒரு பெயர்ல வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நம்மளுடைய நாடி நடைப்படி பார்த்தோம் அப்படின்னா, வாதத்துடைய மிகுதி காரணமாகவும், பித்தத்துடைய மிகுதி காரணமாகவும் வரக்கூடிய ஒரு தொந்தரவு அப்படின்றதுனால, இத அழல் கீழ் வாயு அப்படின்ற ஒரு பெயர்ல வந்து சொல்லுவாங்க. குறிப்பா அந்த முழங்கால் மூட்டுல வீக்கத்தோட சேர்ந்த வலி வந்து வர ஆரம்பிக்கிறது, அந்த முழங்கால் மூட்டு எலும்பு தேய்மானத்த வந்து குறிக்கும். எந்தெந்த இடங்கள்ல வலியோட சேர்ந்த வீக்கம் இருக்கோ, அத பொறுத்து வந்து அவங்களுக்கு அதோடைய சிம்ப்டம்ஸ் வந்து வித்தியாசப்படும். நெறைய பேருக்கு முழங்கால் மூட்டு அப்படின்றது மேல் பகுதிகள்ல காமனான ஒரு வலி இருக்கும். மேல் எலும்பு, தொடை எலும்பும், முழங்கால் எலும்பும் சேரக்கூடிய ஒரு இடத்துல வலி இருக்கு, வீக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்கும்போது கால் மடக்கி நீட்ட முடியாம ஒரு பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேல் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வீக்கம் அப்படின்றது தான் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர காண்ட்ரோமலேசியா அப்படின்ற ஒரு கண்டிஷன்லயும் முழங்கால் மூட்டு எலும்பு தேய்மானம் அப்படின்றது வந்து இருக்கு. மேல் மூட்டுகள்ல தேய்மானம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப அதிகமா மடக்கி நீட்ட முடியாது. அதே மாதிரி வீக்கம் அப்படின்றது ரொம்ப சிவியர் ஆயிட்டே போக ஆரம்பிக்கும். இதுவே கீழ இருக்கக்கூடிய எலும்பு, முழங்கால் எலும்பு, கீழ கால் பாதத்திலிருந்து கீழ வரக்கூடிய எலும்பு, அதோட மேல இருக்கக்கூடிய முழங்கால் எலும்பு 2ம் சேரக்கூடிய இடத்துல வரக்கூடிய அந்த பெயின் வந்து ரன்னர்ஸ் நீ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமா நடக்கிறவங்களுக்கு, ரொம்ப அதிகமா அந்த அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாரி இருக்க பெர்சன்ஸுக்கு அதிகமா பாதிக்கக்கூடிய ஒரு வலி அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து முழங்கால் எலும்புல அந்த கீழ் பகுதிகள்ல வலி வந்து இருக்கும். நெறைய பேருக்கு காமனா வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்றது அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு வலி தான். இது எல்லாத்தையுமே குறிப்பா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன்ல தான் சொல்லுவோம். இத தவிர நடுவுல முழங்கால் சில்லு இருக்கக்கூடிய அந்த நீ கேப் இருக்கக்கூடிய பகுதிகள்ல வீக்கத்தோட சேர்ந்த வலி இருக்கும். இதுவும் காமனா வந்து முழங்கால் மூட்டுல ஏற்படக்கூடிய ஜவ்வு ப்ராப்ளம்னால வந்து ஏற்படலாம். அதாவது முழங்கால் மூட்டுல அடியில இருக்கக்கூடிய எல்லா ஜவ்வுகளும் ஒண்ணோட ஒண்ணு உரசாம எலும்புகள் இருக்கிறதுக்காக அட்டாச் ஆயிருக்கும். அந்த ஜவ்வுல ஏதாவது வந்து மாற்றம் ஆயிருக்கு. ஜவ்வுல லிகமெண்ட்ல டியர்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதுல அந்த இடத்துல முழங்கால் சில்லு பகுதிகள்ல வந்து வலியோட சேர்ந்த வீக்கம் இருக்கலாம். இது தவிர மீடியன் சைடு, லேட்டரல் சைடு பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முழங்கால் பகுதி இருக்கு அப்படின்னா, 2 காலும் உரசக்கூடிய இடத்துல நடு முழங்கால் பகுதியில பெயின் இருக்கும். 2 காலும் ஒட்டி வைக்கும்போது அந்த பெயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. நடுவுல வந்து எரிச்சல் வந்து அதிகமா இருக்கும். நைட்டு தூங்கும்போது கூட 2 காலுக்கு நடுவுல பில்லோ வச்சுட்டு வந்து தூங்குவாங்க. 2 கால் உரசுச்சு அப்படின்னாலே ஒரு சிவியரான ஒரு பர்னிங் சென்சேஷன் வந்து இருக்கும். இது காமனா அந்த மீடியல் லேட்டரல் லிகமெண்ட் டியர்ஸ்னால வந்து வரலாம். இது அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அளவுக்கு அதிகமா வந்து கீழ விழுறவங்களுக்கு, அதே மாதிரி ஏதாவது சடனா ஃபோர்ஸா வந்து முட்டியில இடிக்குது. இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கவங்களுக்கு, அந்த மீடியன் லிகமெண்ட் டியராவோ, இல்ல லேட்டரல் லிகமெண்ட் டியராவோ வந்து இருக்கலாம். இது தவிர முழங்கால் மூட்டு முன்பகுதி இல்லாம, பின்பகுதிகள்லயும் வந்து வலி வந்து இருக்கும். நெறைய பேருக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய பெயின் பார்த்தீங்கன்னா, வீக்கத்தோட சேர்ந்த பெயினா இருக்கும். நெறைய பேருக்கு அத ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது, முழங்கால் மூட்டு முன் சைடு வலியே இல்ல. பின்னாடி தான் வலி இருக்கு. கால் ரொம்ப ஸ்டிஃப்பா இருக்கு. கால் மடக்கியே நடக்க முடியல. ஓரளவுக்கு மேல 1 இன்ச் கூட என்னால கால் மடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சேர்ல உட்காரும்போது கூட கால் நீட்டி தான் வச்சிருப்பாங்க. அவ்ளோ சிவியரான ஸ்வெல்லிங் பிளஸ் ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து பேக்கர் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெறைய பேரு முழங்காலுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட், எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பாங்க. அதுல முழங்காலுக்கு பேக் சைட்ல பேக்கர் சிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய 1 சென்டிமீட்டர்லேருந்து 10, 15 சென்டிமீட்டர் வரைக்குமே ஒரு சின்ன நீர் கட்டிகள் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். அப்போ அந்த அமைப்புல நெறைய நீர் கோர்க்குது அப்படின்னா, இன்னும் அதோட சைஸ் வந்து பெருசாயிட்டே போகும். நெறைய பேருக்கு அது ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கும்போது வலி ரொம்ப பெருசா தெரியாது. போக போக அதோடைய பெருசாக போகக்கூடிய தன்மை, அது வளரக்கூடிய தன்மை அப்படின்றது ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேல, 15 சென்டிமீட்டருக்கு மேல பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் பால் அளவுக்கு வந்து பெருசா இருக்கும். முழங்கால் மூட்டுக்கு பின்னாடி சைட்ல. அவங்களால ரொம்ப ஸ்டிஃப்பா இருக்கும். மடக்கவே முடியாது கால. அ மாடி ஏறி இறங்குறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கால் ஸ்ட்ரெயிட்டா வச்சு தான் கால தூக்கி வைப்பாங்க. சுத்தமா கால் மடக்கவே முடியாது. இந்த மாரி அந்த பேக்கர்ஸ் சிஸ்ட் வரதுக்கு காரணம் செனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லக்கூடிய முழங்கால் எலும்புகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை, அந்த பசைத்தன்மை ரொம்ப அளவுக்கு அதிகமா செக்ரேட் ஆகுறது தான். அளவுக்கு அதிகமான செனோவியல் ஃப்ளூயிட் சுரக்கும்போது,
அது பின்பகுதியில போயிட்டு ஒரு பேக் மாதிரி சேர ஆரம்பிக்கும். அதுவே நமக்கு சிஸ்ட்டா மாற ஆரம்பிக்கும். சில பேருக்கு முழங்காலுக்கு பின்பகுதியில இருந்து நடுவுல அந்த காஃப் மசில்ஸ் வரைக்குமே ஸ்வெல்லிங் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு அதோடைய ஸ்வெல்லிங் அந்த நீர் தேக்கம் அப்படின்றது ரொம்ப சிவியர் ஆயிட்டே போக ஆரம்பிக்கும். இது காமனா நெறைய பேருக்கு வருது. ஒரு 40 வயதுலேருந்து 55 வயதுக்கு இடைப்பட்டவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த பேக்கர் சிஸ்ட் ப்ராப்ளம் தான். இது காமனான ப்ராப்ளம்னால மூட்டு எலும்பு தேய்மானமோ, இல்ல ஜவ்வுகள் சார்ந்த பிரச்சனையோ எதுவுமே இருக்காது. பேக் சைட்ல மட்டும் தான் பெயின் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸோட சேர்ந்த பெயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இது தவிர நெறைய வந்து ஆக்சிடென்ட்னாலயோ, இல்ல மூட்டு எலும்புகள் விலகல் அப்படின்றது கீழ சடனா வந்து கீழ விழுறதுனாலயோ, இல்ல வேற ஏதாவது வெயிட் தூக்கிட்டு வெயிட் ஏதாவது மேல விழுறதுனாலயோ, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். காமனா வரக்கூடிய இந்த பிரச்சனை அப்படின்றது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய எலும்புகள்ல ஏற்படக்கூடிய டீஜெனரேஷன். எலும்புகள்ல ஏற்படக்கூடிய அரிக்கும் தன்மை ஜாஸ்தியா இருக்கிறது தான். இது காமனா எல்லா எலும்புகள்லயும் உருவாகும். குறிப்பா அந்த பெரிய பெரிய மூட்டு எலும்புகள்ல உருவாகுறது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன். முழங்கால் மூட்டுல மட்டும் கிடையாது. இதே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இடுப்பு எலும்புகள்லயும் வரலாம். பெரிய பெரிய மேஜர் ஜாயிண்ட்ஸ்ல வரக்கூடிய இந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா, அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன். முழங்கால் மூட்டுல ஏற்படக்கூடிய தேய்மானத்த பொறுத்தவரைக்கும் அதோடைய சிவியாரிட்டி அப்படின்றது சில ஸ்டேஜஸ் பொறுத்து அதோடைய சிம்ப்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும்.